வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஜாப் அலாட் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கரண்டில் இருக்கிற ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்பை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம எந்த ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். எவ்வளோ வேக்கன்சியோட, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்சிஏடியில் இருந்தும் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி போஸ்ட்டில் இருந்தும் இந்த 2 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு விட்டுருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சியோடு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 304 வேக்கன்சியோடு நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் லொக்கேஷன் வந்து நமக்கு எங்கே பணியமர்த்தப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம எங்கே வேணாச்சும் பணியமர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கான ஸ்டார்டிங் டேட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30/5/2024 வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 28/6/2024 வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டான ஏர்போர்ட்ஸ் வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் வந்து இந்த எக்ஸாமுக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ கீழே இருக்குது ஒரு PDF வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதில் நீங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நமக்கு மென்னுக்கு தனியாக உமனுக்கு தனியாக வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வித் எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th or 12th படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த ஏர்ஃபோர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். வித் கிராஜுவேட் டிகிரி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். வித் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி போஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து என்சிசி வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்க, C சர்டிஃபிகேட் B சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். வித் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் அதிகமான போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே 10th or 12th வந்து 50% மதிப்பெண்களும் டிகிரி அல்லது இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தீங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் 60% மதிப்பெண்களும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி, நீங்கள் இந்த 50% மதிப்பெண்ணுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்மிட் ஆனாலுமே அங்கே மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து இடம் பெற மாட்டீங்க. அதையும் நீங்கள் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால நீங்கள் வந்து மார்க்ஸை வந்து கண்டிப்பான முறையில் தெளிவாக பார்த்துக்கோங்க. 10th or 12th அதாவது 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து டிகிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் நீங்கள் வந்து 10th 12th வந்து நீங்கள் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து குரூப் வந்து எடுத்துருக்கணும். கண்டிப்பான முறையில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் வந்து ஒரு சில ஜாபுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் எடுத்துருக்கணும். ஒரு ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. வித் டிகிரியில் வந்து நீங்கள் எந்த டிகிரி வேணாச்சும் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனி டிகிரி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 13 டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 1 ஜூலை 2025க்குள்ளே வந்து உங்களுக்கு 24 வயசு ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2 ஜூலை 2001லேருந்து 1 ஜூலை 2005க்குள்ளே வந்து நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் உங்களால் போட முடியும்.
வித் வந்து உங்களுக்கு வந்து 500 ரூபா பீஸ் கட்டுறாப்புல இருக்கும். வித் ஜிஎஸ்டியோட 550 ரூபா நீங்கள் பே பண்ணுறாப்புல இருக்கும். வித் ஜிஎஸ்டியோட நீங்கள் பே பண்ணுறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதமே உங்களுக்கு 18 ரூபா வரி சேலரி வந்து கொடுப்பாங்க. வித் அலௌன்ஸ்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து கொடுக்குறதுனால 22 கிட்ட உங்களுக்கு வந்து சேலரி வந்து கண்டிப்பான முறையில் ஃபஸ்ட்டு மந்த் வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும். டெஸ்ட்டு வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இம்பார்ட்டண்டான டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற டேட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் எக்ஸாம் டேட் வந்து நமக்கு வந்து கிளியராக கொடுக்கல. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 30/5/2024 28/6/2024க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஜாப்பை பற்றின வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.